பேக்ல பணம் தானே இருக்கு. இதுக்குள்ளயா? இல்லையே, வெடிகுண்டு இருக்கு. பைத்திய மாதிரி வளராத. நீ உண்மையிலே இடியட் தான்டா. ஷாலுவை விடணும்னா அதுக்கு பணம் வேணும் நீ தானே கேட்ட. அப்ப பணம் தானே இருக்கும். எனக்கு என்ன தெரியும், நீ தான் பேக திறக்கலையே. இதோ நீயே பாரு. அது என்ன காட்டிக்கிட்டே இருப்பியா? அதை என்கிட்ட கொடு, சீக்கிரம் கொடு. இப்ப மறுபடியும் நீ முட்டாள் மாதிரி பேசுறல. நான் ஏதாவது சொல்லாம இருந்தா என்ன முட்டாள் சொல்லுவியா? இங்க பாரு, நான் முட்டாளா இருந்திருந்தா இந்த மாதிரி 50 லட்சம் நீ கொண்டு வந்திருக்க மாட்டேன். பணம் இப்ப உன் முன்னாடி இருக்கு. இன்னும் உன் கைக்கு கிடைக்கல. ஷாலுவை நீ விடாத வரைக்கும் இது உன் கைக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஷாலுவை வேன்ல இருந்து கீழே இறக்கி விட சீக்கிரம். ரிஷி ப்ரோ, நானும் இருக்கேன். ஏய், முகத்தெல்லாம் காட்டாத. ரிஷி ப்ரோ, நான் இல்ல, சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏய் மூளைக்கட்ட முட்டா, அவன் கையில கன் வச்சிருக்கான், எப்படி விளையாடிட்டு இருக்க? அப்படியா? ரொம்ப சரியா சொன்ன. நீ எல்லாம் பேசுவ, ஏன்னா தப்பிச்சு போயிடுவ, நான் தான் மாட்டிப்பேன். பிரதர் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு, நீயும் கிளம்பி போயிடுவ. ஆனா நான் இவனுங்களோட தான் இருக்கணும். 50 லட்சம் ரூபாய் செலவாகிற வரைக்கும் என்ன விடவே மாட்டானுங்க. எனக்கு 1 கோடி கேட்பானுங்க, எனக்கு தெரியும். 1 கோடி ரூபாயா உனக்கா? ஆமா, ஏன் இவங்க 50,000 செலவு பண்றதுக்குள்ள விலைவாசி எல்லாம் ஏறிடும் ஷாலு. உனக்காக 10 பைசா கூட கேட்க மாட்டாங்க. ஏன்? என்ன ஒய்ய, கொஞ்ச நாள் உன்னை வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். இங்க பாரு, கொஞ்சம் நல்லா பாரு. அவன் கத்தி வச்சிருக்கான், அந்த பக்கம் துப்பாக்கி இருக்கு. அதுக்கு யார் காரணம்? நீதான். ரொம்ப தூரத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்த ஷாலு. நான் ஒரு ஹீரோ மாதிரியே நடந்துகிட்டேன்ல. பேசு ஷாலு, பேசு ஷாலு, பேசு. ஐயோ சாமி, ஆமா, நீ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஜன்னல்ல குதிச்சு என்ன காப்பாத்த வந்ததா. ஆனா இந்த இடத்துல ஹீரோ நீ இல்ல, என்னோட மாமா. நீதான் என் கூட மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிய. எப்படியோ என்ன காப்பாத்திடுவாரு, பாத்துட்டே இரு. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உன்ன இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்தது நிஜமா நான் உன் கழுத்தை அறுத்துருவேன். ஐயோ, அதையாவது பண்ண. கொன்னுடு, என்ன விட்டு வைக்காத, என்ன கொன்னுடு. இந்த பைத்தியம் கூட உட்கார்றதுக்கு சேர்த்து போயிடலாம். யோசிக்காத, என்ன கொன்னுடு. என்னது, நான் பைத்தியமா? நான் இல்லடா, நீ தான் பைத்தியம். நீ தான் சரியான பைத்தியம். நீ வந்து வாளு, ஷாலு இல்ல. நீ சரியான குரங்கு வாளு. உள்ள என்ன நடக்குது? ஷாலுக்கு ஒண்ணும் ஆகல. அவளால தான் இங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்குது. அப்படின்னா இந்த பைத்தியம் எல்லாரோட உயிரையும் வாங்கிட்டு இருக்கு. அவளை தூக்குனதுல இருந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணணும்னு பார்த்தா ஒரு பேய பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் இப்ப என்ன பண்ணா? என்ன பண்ணாலா? எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா, உயிரை வாங்கிட்டு இருக்கா. இப்பதான் கண்ட்ரோல்ல இருக்கா. எல்லாம் ஓகேயா? ஓகே. ஏய், நீ பணத்தை கொடு. பணத்தை கொடுக்க முடியாது. முதல்ல ஷாலுவை நீ வெளியே அனுப்பு. பணத்தை கொடுத்துட்டு ஷாலுவை கூட்டிட்டு தான் போயேன். எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய், அந்த லூசை கீழே இறக்கிட்டு வாடா. அவளை அப்படியே கூட்டு வா. பணத்தை வாங்கிட்டு ஒப்படைச்சிடலாம். இந்த பேயோட தொல்லை இதோட போதும். ஷாலு, நீ நல்லா இருக்கல? பாபா, நீ என்கிட்ட வந்து அது சரி, பணம் முதல்ல ஷாலு அனுப்பு, கூடவே உன்னோட ஆளையும் அனுப்பு. நான் பேக் கொடுத்துறேன். இல்ல, உன் புத்திசாலித்தனத்தை இங்க காட்டாத. பணம் கிடைக்காத வரைக்கும் இந்த பொண்ணு அங்க வரமாட்டா. நீ முதல்ல இங்க வா. இங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. ஃபைன், ஓகே. ஷாலு, டோன்ட் வரி, நான் உன்னை இங்க இருந்து கூட்டு போறேன். அதோட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன் கூட வேற யாரையும் கிட்னாப் பண்ணல. யூ ஆர் சேஃப், டோன்ட் வரி. இங்க பாரு, ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காத, சொல்றத கேளு. பிளான் மாறி போச்சுன்னு நினைக்கிறியா? பிளான் மாற போறதே இல்ல. அதே பிளான் தான். உன்னை விட்டுட்டு லக்ஷ்மி கூட்டிட்டு போயிடுவேன். அது கூட பணமும் எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. சிவன் தானே உன்னோட மாமா. சிவனையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். சிவனையும் வேன்குள்ள தூக்கி போட போறேன். சிவனை வேன்குள்ள தூக்கி போட்டு சிவன் கதையை முடிக்க போறேன். முக்கியமான விருந்தாளி அந்த ஆயுஷும் கிடைச்சிருக்கான். அவன் கிட்ட வரட்டும். என்னப்பா, ஏன் நின்னுட்ட? என்ன பணம் முக்கியமா போச்சா? உனக்கு ஷாலு வேணாமா? பணக்காரங்க எப்பவுமே இப்படிதான், பார்த்தல்ல? ஓ மேல அக்கறை இல்ல, வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. பாரு, உனக்காக இறக்கப்படல. அவ்வளவு பெரிய ஆளு, 50 லட்சம் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா கொடுக்க தயங்குறான் பாத்தியா? இவனுங்களோட நாம பரவாயில்ல. என்ன, ஷாலு பணத்தை கொடுக்க வேணான்னு சொல்றா. ஆனா நீ பிசினஸ் மேன்ல, உனக்கு நல்லா தெரியும். ஒன்னு கொடுத்தாதானே இன்னொன்னு கிடைக்கும். குடுக்கல் வாங்கல் தெரியும்ல. வாழ்க்கை பிசினஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். லக்ஷ்மி எவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா பாத்தியா? இவனுங்க எல்லாரும் இப்படிதான். 1ஆம் நம்பர் கஞ்ச பயலுங்க காசே கொடுக்க மாட்டாங்க. உன் அக்கா லக்ஷ்மி மட்டும் இங்க இருந்திருந்தா இவன் எப்படிப்பட்டவன் நான் காட்டியிருப்பேன். லக்ஷ்மி ஏன் இன்னும் இங்க வரல?
லக்ஷ்மி ஏன் இன்னும் வராம இருக்கா? வந்தா முதல்ல பணத்தை எடுப்பேன், அதுக்கப்புறம் அவளையும் தூக்குவேன். இந்த நேரத்துக்கு என்ன மெசேஜ் அது? இந்த தலைவலி ஆண்டி எதுக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புது? போலீஸ் கிளம்பிட்டாங்க, அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் பணத்தை கொடு. பணத்தை கொடு, பணத்தை கொடு. போலீஸ் வந்துருச்சு, ஓடுங்கடா ஓடுங்கடா. ஷாலு போலீஸ், இந்த போலீஸ் என்ன வித்தியாசமான சைரன்ல வராங்க? போலீஸ் ஏன் ஆட்டோல வராங்க? இல்லையே, நான் ட்ரிங்க் கூட பண்ணலையே. நிஜமாவே இங்க ஆட்டோல தான் வராங்க. இங்க என்னதான் நடக்குது? லக்ஷ்மி, நீயா ஆட்டோல? நீ ஆட்டோ ஓட்டுன? ஓட்டல, பறந்து வந்தாங்க. என்ன? ரிஷி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை விட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டினால யாராலையும் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. 250 ரூபாய் தான் ஆச்சு. இவன் ஒருத்தன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்காக இப்போ ஆட்டோ ஓட்டல. இந்த பையன் ரொம்ப ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு இருந்தான். எனக்கு சீக்கிரம் போகணும், அதான். நீ டைமுக்கு வரல, லேட்டா தான் வந்திருக்க. இப்பதான் ஜஸ்ட் அந்த ரவுடிங்களா ஓடி போனாங்க. காட், சீக்கிரமா பா, இல்லன்னா நம்ம அவங்க மிஸ் பண்ணிடுவோம். போகாத மேடம், ரிஷி. ரிஷி, என்னோட wait. பணம். ரிஷி, சாவி எங்க? சாவி நான் சொல்றத கொஞ்சம் சாவி கேளு. சாவி சாவி எங்க? உனக்கு தெரியுமா, ஷாலுவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப் பண்ணி எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. சாவி எங்கேயும் கிடைக்கல. சார், என்னோட 250 ரூபாய். ரிஷி, அவளை கிட்னாப் பண்ணிட்டு போன ரவுடிகளை நீ பாத்தியா? எல்லாரையும் பார்த்தேன். அவங்க கூட தான் இருந்தேன். அவங்கள பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னோட ஓட்ட ஆட்டோ சத்தம் கேட்டுச்சா, போலீஸ் வந்துச்சு நினைச்சு அவங்க பயந்து போயிட்டாங்க. ஷாலுவை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. என் 50 லட்சமும் போயிடுச்சு. எங்க 250 ரூபாய் கொடுத்துருங்களேன். என்ன யாவும் பிரச்சனை? நான் இங்க 50 லட்சத்தை தொலைச்சிருக்கேன். நீ எவ்வளவு பணம் கேட்ட? சரி விடு, மொத்தமா 500 ரூபாய் வச்சுக்கோ போ. சாவி எங்க போச்சு? சாவி கிடைச்சிருச்சு. இப்போ சாவி வச்சிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவனா? வண்டியை ஸ்டார்ட் பண்ண சாவி வேணும்ல. அதுதான் எதுக்கு? என்ன போய் ஷாலுவை காப்பாத்தணும்ல. நீ எங்க வர லட்சுமி? நீ எதுக்கு வர? உன் கூட தான் வரேன். ஆனா எதுக்குன்னு கேக்குற? எதுக்குன்னா என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு நான் உன் கூட வரேன். லட்சுமி, நீ முதல்ல கார்ல இருந்து கீழே இறங்கு ப்ளீஸ். நீ எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஓட்ட ஆட்டோவை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்க பாரு. சும்மா என் ஆட்டோ ஓட்ட வராதீங்க. நான் ஆட்டோ வாங்கியே 2 மாசம் தான் ஆகுது. மேடமால தான் என் ஆட்டோவே இந்த நிலைமையில இருக்கு. என் ஆட்டோவோட சைலன்சரையும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. நான் போய் முதல்ல அதை ரிப்பேர் பண்ணணும். என்னால தானே ரிப்பேர் ஆச்சு. நான் உங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். வேண்டாம், உங்க பணமே வேண்டாம் மேடம். நானே என் வண்டிக்கு செலவு பண்ணிக்கிறேன். மறுபடியும் என் கண்ணில் மட்டும் படாம இருங்க. லட்சுமி, நீ கார்ல இருந்து இறங்கு ப்ளீஸ். கார்ல இருந்து இறங்கு. என்ன நீ அங்க என்ன பண்ண போற? நீ என்ன பண்றியோ அது பண்ணுவ. நான் அங்க கார் ஓட்டும் போது உனக்கு பேச வருதுல, அப்போ ஒண்ணு பண்ணு. காரை ஓட்டிட்டே என்கிட்ட பேசு. ஷாலுவை கடத்திட்டு போயிருக்காங்க. கேட்ட பணம் கிடைச்சிருச்சுல, போற வழியில இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு போயிடலாம். எங்க போவோம்? காலம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணுமா? இவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஷாலுவை கூட்டு நேரா தான் போயிருக்காங்க இந்த டைரக்ஷன்ல. ஃபாஸ்டா போனா அவங்களை எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஆனா ரிஷி, ஷாலு நல்லா இருக்கால? சூப்பரா பிளான் போட்டு வச்சிருந்தேன், எல்லாமே சொதப்பிருச்சு. இதுங்க ரெண்டுத்தையும் இங்கே சுட்டுலான்னு என் மனசு இப்ப வரைக்கும் துடிச்சிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? பிளான் என்ன? இந்தா என்ன சுற்று, நான் செத்து போயிடுறேன். என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. என்ன ஏன்டா அப்படி முறைக்கிற? என்னன்னு கேக்குறேன்ல. சரி, இப்போ எதுக்காக என்ன இப்படி முறைச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பண்றது? உன்னை லவ் பண்ணுமா? இப்ப லவ் வருமா? ஷாலுவை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் கால் பண்ணல? கால் பண்ண தெரியாது, ஆனா ஷாலு நல்லா இருக்காளான்னு கேக்குறேன். ப்ளீஸ் மாமாக்கு கால் பண்ணு. மானே, என்னால ஃபோன் பண்ண முடியாது. அவர் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் கிடைக்கணும் இல்லையா? ஃபோன் எப்படி கிடைக்கும்? கரெக்ட், ஃபோன் கிடைக்காது. ஃபோனை வச்சிருந்தா அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு இருக்கணும்ல. அப்படின்னா என்னோட ஃபோன் எப்படி உன்கிட்ட? நீ எப்போ இதை திருடனா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த போனை கஷ்டப்பட்டு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீ எந்த ஆட்டோல விட்டுட்டு போனியோ அவனுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அப்புறமா இந்த போனை வாங்கினேன். நான் ஒன்னும் போனை திருடல.
சாரி, அது என்ன செய்யறது, ஷாலு விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் லக்ஷ்மி, உனக்கு பணம் தேவையா இருந்தா எனக்கு தான் நீ கால் பண்ணிருக்கணும். நீ ஏன் கால் பண்ணல? நமக்குள்ள சண்டைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், நாம பேச போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி கஷ்டத்துல தவிக்கும் போது என்கிட்ட ஹெல்ப் கேளுன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. நீ எனக்கு கால் பண்ணிருக்கணும். ஆனா இல்லையே, நேரா மாமி கிட்ட போயிட்ட. நீ தேவையில்லாம மாமி கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எதுக்காக போன? உன்னை நான் எப்படி நம்புறது? சண்டைன்னு வந்தா தானே நீ என்கிட்டயே பேசுவ. சண்டை இல்லாதப்பவே இப்படி இன்னும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேனே தெரியல. என்னது என்ன உளற நீ? நான் எதுவுமே இப்ப பேச விரும்பல, என்ன விடு. ஷாலுவை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்? உன்னை லாங் டிரைவ் கூட்டு போறதுக்காக ஒண்ணு வரல. உன் தங்கச்சி ஷாலுவை காப்பாத்த தான் வந்திருக்கேன். உனக்கு அவ சிஸ்டர்னா அவ எனக்கும் சொந்தம் தான், புரியுதா? என்ன அத்தை உன்னை தடுக்கலையா? அவங்க ஏன் தடுக்க போறாங்க? மாமி என்ன நினைச்சிருந்தா தடுத்து இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட தடுத்து இருக்க முடியும். தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணம் இருந்துச்சு. ஆனா இங்க வரதுக்கு எனக்கு காரணம் இருக்கு. உனக்கு என்ன காரணம் இருக்கு? நீ நீ அவங்களோட வேனை இங்க எங்கேயுமே பார்க்க முடியல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஷாலு கிட்ட இருந்து அவங்களுக்கு என்னதான் வேணும்? ஷாலு அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்கா? ஷாலு ஏன் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு செகண்ட். ஷாலுவை கிட்னாப் பண்ணது உனக்கு யாருன்னு தெரியாதா? இல்ல, யார் பண்ணது? பல்விந்தர் தான் அவளை கிட்னாப் பண்ணிருக்கான். பல்விந்தரா? ஆமா, பல்விந்தர் தான். இந்த பல்விந்தர் தான் ஷாலுவை கிட்னாப் பண்ணிருக்கான். கூட 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட இவங்களும் 2 பேர். அது கூடவே ரொக்கமா 50 லட்சம் ரூபாயும் இருக்கு. நாம மட்டும் மாட்டணும், நாம டங்கு வர அறந்துரும். அதுக்கப்புறம் ஜெயில களி மட்டும்தான். என்னடா டிராபிக்ல இங்க வந்து மாட்ட விட்ட? அவங்கள குனிய சொல்லு, அந்த 2த்தையும் கீழே குனிய சொல்லு. யாராவது பாத்திர போறாங்கடா. தேவையில்லாம நாம தான் மாட்டிப்போம். மண்டையிலே சுற்று. தேவையில்லாம கத்த அமைதியா இரு. சரி, லக்ஷ்மி எங்க? அவ எதுக்கு உன்னை காப்பாத்த வரல? எங்க இருக்கா? வந்திருந்தா அவளுக்கு தானே நல்லது. என் கூடவே வாழ்ந்திருக்கலாம். இவனையும் விட்டுருப்பேன். லக்ஷ்மிக்கு பயந்து இவளும் வாயை திறந்திருக்க மாட்டான். நடக்காத விஷயத்தை நினைச்சு எதுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்க? அடுத்து என்ன செய்யணும் அதை யோசி. எல்லாரும் நம்மள பார்த்தாச்சு, தப்பு பண்ணிருக்கிறது நம்ம தான். எப்படி தப்பிக்கணும்ன்றதை மட்டும் பாரு. அது புரியாம தானே நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. சரி, ஒண்ணு பண்ண, வண்டி நம்ம இடத்துக்கு ஓட்டு. அங்க போயிட்டு அதை பத்தி யோசிக்கலாம். இந்த லக்ஷ்மி தான் பெரிய தப்பு பண்ணிட்டா. அவ அங்க வந்திருக்கணும். ஷாலுவ பல்விந்தர் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கானா? அவன் தான் அதுக்கு பதிலா 50 லட்சம் ரூபாய் கேட்டானா? இந்த பல்விந்தர் என்ன முட்டாளா? எங்க கிட்ட இவ்ளோ பணம் இல்லன்னு தெரியாதா? என்ன பேசுற நீ? நம்ம கிட்ட பணம் இல்லையா? நீ என்ன பேசுற? என்கிட்ட அவ்ளோ பணம் கிடையாது. அட, திரும்ப அதே சொல்ற. நம்ம கிட்ட பணம் இருக்கு. 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் பேக்ல கொண்டு வந்தேனே. ஐயோ, நான் எங்க கிட்ட நான் சித்தப்பா அதுல நான் உன்ன சேர்க்கல. நான் சொல்ல வரது என்கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் அவ்ளோ பணம் கிடையாது. அதுதான் சொல்றேன். அந்த பொண்ணு உன் முகத்தை பார்க்க கூட விரும்பல. பார்க்க என்ன, உன்கிட்ட பேச கூட விரும்பல. அவ உன்னை பிளாக் பண்ணிருக்கான்ற விஷயத்த நானே கேள்விப்பட்டேன். அவ உன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. கரெக்டா சொன்ன. நீயும் நானும் தனி தானே. தனி ஃபேமிலி, வேற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ். கரெக்டா தான் சொல்ற. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்க. நல்லா கவனமா காது கொடுத்து கேளு. என்ன யாரு கண்டா? இதை சொல்றதுக்கு எனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அப்படியே கிடைச்சாலும் யாருக்கு தெரியும்? நீ என்ன சொல்ல கூட விட மாட்டேன். என்னோட வாயை அடைச்சிருவ. இல்லனா என் கூட சண்டை போட ஆரம்பிச்சு. என்னதான் சொல்ல வர? அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதலே சொல்லிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அண்ட் கடைசி முறையா சொல்றேன். எங்க பாரு, உன்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ண. முதல்ல எனக்கு பண்ண. சரி, நம்பர் பிளாக்ல இருந்தா? நம்பரை அன்பிளாக் பண்ணலாம் லக்ஷ்மி. நீ நம்பரை பிளாக் பண்ணினா நீயே அதை அன்பிளாக் பண்ண முடியும். போன்லயே அதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. உன் போன்ல இருந்து எனக்கு போன் பண்ண உனக்கு மனசு வரலனா, என் நம்பரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனா, அப்ப இன்னொருத்தர் போன்ல இருந்து எனக்கு போன் பண்ணலாம் லக்ஷ்மி. ஒரு நிமிஷம், நீ ஏன் கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுற? நான் எப்படி பேசுறேன்? என்னமோ நான் பிளாக் பண்ண மாதிரி பேசுற. நீ பண்ணலையா? இல்ல. பல்விந்தரோட பேன் அங்க பாரு. அதோ அங்க. இந்த ரிஷி இங்கே போட்டு தள்ளலாமா? பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்.
சீக்கிரம் சீக்கிரம் இவங்களை குனிய சொல்லு. இவங்க அப்படியே இருக்கட்டும். அங்க பாரு, பின்னாடி போலீஸும் வராங்க. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பதற? அது போலீஸ்னு எனக்கு தெரியாதா என்ன? அந்த இடம் பக்கத்துல தான் இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் தான். சீக்கிரம் வண்டி எடுறா. சீக்கிரம் வண்டி எடு. ஆயுஷ் ஆயுஷ் இல்ல ஷாலு. ஷாலு ஆயுஷ் ஏய் உள்ள வாடா. ஆயுஷ் ஷாலு. ஆயுஷ் ஆயுஷ். ஏய் தட்றா. வண்டி எடுறா. ஓ காட், போலீஸ் ஃபாலோ பண்றதா நினைக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. இனி எல்லாம் ரிஷி ப்ரோ அப்புறம் லக்ஷ்மி அண்ணி கையில தான் இருக்கு. ஆயுஷ் இங்க என்ன பண்றான்? என்ன பண்றானா? அவன் வாயிலையும் டேப் போட்டு இருக்கு. அப்ப அவன் எப்படி சொல்லுவான்? அது இருக்கட்டும், நீ எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுற? கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு ரிஷி, கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு. ஓட்டுறது எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு பாரு. நீ கொஞ்சம் ஹார்ன் அடிச்சு வேகமா ஓட்டு. என்ன என்ன பண்ற? அப்படி போய் உட்காரு, அமைதியா உட்காரு போ. என்ன பண்ற நீ? எனக்கு தெரியும், என் கூட நீ வந்தா இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்ப. அமைதியா உட்கார்ந்திருக்க மாட்டல. சாரி. நீ ஒன்னு பண்ணு, நீ காரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட ப்ளீஸ். என்னாச்சு? எதுக்காக என்ன விசித்திரமா பாக்குற? சரி பார்க்கல. நீ மட்டும் விசித்திரமா பிஹேவ் பண்ணுவ, ஆனா நான் உன்னை விசித்திரமா பார்க்க கூடாது. நான் இப்ப விசித்திரமா அப்படி என்ன பண்ண? பாய் மூடு. நீ ஒரு வார்த்தை கூட பேச கூடாது. நீ ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ்ல உட்காரு, அமைதியா உட்கார்ந்துரு. சாரி, எனக்கு கோவம் வந்துருச்சு. என் பேச்ச நீ கேட்கவே மாட்டல. நீ ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ்லாம் பண்ண வேண்டாம், விட்டு. ஆனா உனக்கு இப்பெல்லாம் ரொம்ப விசித்திரமா கோவம் வருது. இருக்கிற கோவத்துல நீ என் நம்பரை கூட பிளாக் பண்ணி வைக்கிற. கோவத்துல தான் இருக்கேன். ஆனா சில பேர் கோவப்படாமலே நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தெரியும். ரிஷி, அட போது லட்சுமி, போது நிறுத்துறியா? நான் ஃபோக்கஸ் பண்ணனும். என் கூட சண்டை போடாத. நான் சண்டை போடுறேனா? நீ தான் சண்டை போடுற. ஸ்டாப். இங்க யாருமே இல்ல. ஐ ஹோப் உங்க இன்ஃபார்மர் உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லிருக்காரு. மிஸ்டர் ஓப்ராய் அவங்களோட வேலையே இதுதான். எக்ஸாக்ட் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இங்க என்னவோ நடந்திருக்கு. என்ன? யாரோ இங்க இருந்திருக்காங்க. அது ஒருத்தர் இல்ல, 2 குரூப் இருந்திருக்காங்க. அதோட இது ஒரு ஆட்டோ டயர். இந்த மாதிரி கேஸ்ல ஆட்டோல யார் வருவாங்க? லக்ஷ்மி தான் ஆட்டோல வருவா. ஆனா அவ தனியா வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ரிஷியும் கூட வந்திருக்கணுமே. ரிஷி இங்க இருந்திருக்காரு பாருங்க. அவரு கார் டயரோட அடையாளம் இருக்கு. அப்படின்னா ரிஷியும் லக்ஷ்மியும் ஒன்னா இருக்காங்க. ரைட். பட் கிட்னாப்பர்ஸும் அப்ப இருந்திருப்பாங்களா? 100% இருந்திருக்காங்க. இங்க வேனோட டயர் அடையாளமும் தெரியுது. இது இங்க பாருங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணும்போது அவங்க எப்பயும் வேனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க பைக்கோட டயர் அடையாளமும் தெரியுது. கண்டிப்பா 2 பைக் இருந்திருக்கணும். இங்க பாருங்க, வட்டம் போட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதிக தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கணும். சரி, சீக்கிரம் வாங்க. போலீஸ் எப்படிடா இவ்வளவு ஃபாஸ்டா வராங்க? அதுக்குள்ள ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. பின்னாடி தெரியலையே, எங்க போயிருப்பானுங்க? நானும் அதை தான் யோசிக்கிறேன். இந்த போலீஸ்காரங்க லேஸ்ல பின்வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா முன்னாடியும் பின்னாடி தான் எங்கேயாவது இருக்கணும். ஷாலுவை கடத்துற விஷயம் கூட அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த பேரும் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வர வேண்டியவ வரவே இல்லை. யார் அது? வேற யாரு? அவன் அண்ணி லக்ஷ்மியை பத்தி தான் சொல்றேன். அவளுக்காக தான். ஏய், அவளுக்காக தான் இவ்வளவு பண்றேன். ஆனா அவளை காணோம். இவனை பாரு, இவன் பெரிய குடைச்சலா இருப்பான் போல இருக்கு. நிம்மதியா வாழ விடாம பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டு இருக்கான். பப்ளு, ஒரு வேலை பண்றான். வண்டி அங்க டக்குன்னு திருப்பிடு. இன்னைக்கு இவனுக்கு கொஞ்சம் ஆட்டத்தை காட்டலாம். அங்க பாரு, அந்த பக்கம் திரும்புறாங்க. பார்த்தேன். நாமளும் திரும்பலாம். அததான் நானும் சொல்றேன். அவங்க திரும்புறாங்க. லட்சுமி, நானும் பார்த்தேன். அவங்க திரும்பினாங்க. ஆனா அவங்க திரும்புறாங்க நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல திரும்பனல்ல. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? டாபிக் கிடைக்கலனா நீ உன் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டே இருப்பியா?
நான் எப்படிமா உன் கூட சண்டை போட முடியும்? என்னால உன் கூட சண்டை போடலாம் முடியாது. பிளாக் பண்ற அந்த டேலண்ட் உன்கிட்ட தானே இருக்கு. என்ன இந்த இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. தம்மா துண்டு கார்ல உட்காந்துட்டு எப்படி ஹார்ன் அடிக்கிறான் பாரு. அவனோட கார் தான் சின்னதா இருக்கு ஆனா மூளை நிறைய இருக்கு இல்லையா? ஏன்னா பெரிய வண்டி ஓட்டுறவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் லட்சுமி? வாய்க்கு வந்த மாதிரியே உளற. ஆயுஷ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. லட்சுமி மாதிரியே நீ பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. ரிஷி எங்க பாரு, ஷாலு விஷயத்துலயும் ஆயுஷ் விஷயத்துலயும் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நான் எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதாவது நீ தானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு. அப்படி இருக்கும்போது நீயே சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதானே இருப்பாங்க. தலை மேல ஏறி உட்காந்தா தலை மேல ஏறிதான். ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா மனசார ஒண்ணா இருப்பாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க.